ஓம் சாந்தி 11/3/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் குழந்தைகளுடைய செயல்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளுங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களோடு விளையாட முடியும், ஆனால் சாப்பிட முடியாது. கேள்வி: சத்தியத்தின் சகவாசம் உயர்த்தும், தீய சகவாசம் மூழ்கடித்து விடும். இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? பதில்: நீங்கள் இப்போது சத்தியமானவருடன் சகவாசம் வைக்கிறீர்கள், அதாவது தந்தையுடன் புத்தியோகத்தை ஈடுபடுத்துகிறீர்கள். எனவே கரை சேர்ந்து விடுவீர்கள். பிறகு மெதுமெதுவாக தீய நட்பில், அதாவது தேகத்தின் தொடர்பில் வருகிறீர்கள் என்றால் இறங்கிக் கொண்டே செல்கிறீர்கள். ஏனென்றால் சகவாசத்தின் வண்ணம் ஒட்டிக்கொள்கிறது. எனவே சத்தியத்தின் சகவாசம் உயர்த்தும், தீய சகவாசம் மூழ்கடித்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது தந்தைக்கு சமமாக தூய்மையாகி விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்: ஒரு பாபாவை துணைவராக ஆக்கிக்கொண்டு உங்களுடன் தான் அமருவேன், நீங்கள் சொல்வதை தான் கேட்பேன், உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். கெட்ட சகவாசத்தை விட்டுவிட்டு சத்தியமானவரின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்: கர்மங்களின் கணக்கு வழக்கை நினைவு யாத்திரை மற்றும் கர்மபோக், அதாவது நோய் மூலம் முடித்துவிட்டு சம்பூர்ணமாக தூய்மையாக வேண்டும். சங்கம யுகத்தில் தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம்: மனதார மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொல்லி உண்மையான வியாபாரம் செய்யக்கூடிய சமர்ப்பணமானவர் மற்றும் இறந்து பிறந்தவர் ஆகுங்கள். பிரம்மா குமார் குமாரி ஆகுவது என்றாலே சரெண்டர் ஆகுவது. எப்போது மனதார என்னுடைய பாபா என்று சொன்னீர்களோ அப்போது பாபாவும் குழந்தைகளே அனைத்தும் உங்களுடையது என்று சொல்கிறார். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மனதார மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொன்னார்களோ அவர்களை பாபா தன்னுடையவராக ஆக்கிக்கொண்டு விட்டார். இது இதயத்தின் வியாபாரம், வாய் வார்த்தைகளின் வியாபாரம் அல்ல. சரெண்டர் என்றால் ஸ்ரீமத்தின் அண்டரில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள்தான் இறந்து பிறந்த பிராமணர்கள் ஆவார்கள். ஸ்லோகன்: ஒருவேளை என்னுடையது என்ற வார்த்தையின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அநேக என்னுடையதை ஒரு மேரா பாபா என்பதற்குள் அடக்கி விடுங்கள். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு
உன் மழை